வணக்கம், வெல்கம் டு தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் யூபிஐ ஆப் பயன்படுத்துபவராக இருந்தால் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ஆப்புகள்லாம் பயன்படுத்துவீங்க. அதில் நாம் ஒரு பணத்தை ஒரு நபருக்கு அனுப்பும்போது நாம் பணம் இருந்தால் தான் அந்த யூபிஐ ஆப்பில் இருந்து மற்றவருக்கு பேமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ அட்வான்ஸாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, யூபிஐ பே நோ பே லேட்டர்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம பை நோ பை லேட்டர்னு சொல்லி நிறைய அப்ளிகேஷனில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இந்த யூபிஐ ஆப்புகளே பார்த்தீங்கன்னா பே நோ பே லேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க யூபிஐயில். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அமௌண்ட் எவ்வளோ தருவாங்க, அதே மாதிரி டேர்ன் ஓவர் என்ன, ஸோ இந்த கிரெடிட் லிமிட் எவ்வளோன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் யூபிஐ ஆப்புகளை பயன்படுத்துவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டாப்பில் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் மெத்தட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆட் கிரெடிட் லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேங்க் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஐசிசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த 2 பேங்க்கு உள்ள அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அனதர் பேங்க் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் ஒவ்வொரு பேங்காக கிரெடிட் லைனை ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஐசிசி பேங்க் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் மொபைல் பேங்கிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் லிமிட் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன எல்லாமே அந்த ஆப்ஷன்லேயே இருக்கும். ஸோ இதிலே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பே லேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லிமிட் பார்த்தீங்கன்னா 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க இந்த ஆப்ஷனில். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கால அளவுகள் 45 நாட்கள் கால அளவில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஐசிசியோட யூபிஐ பே லேட்டரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 3000க்குள்ளே நீங்கள் யூபிஐ பே லேட்டரை பயன்படுத்தினீங்கன்னா ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 6000க்குள்ளே பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6000லேருந்து 9000 வரைக்கும் 150 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதே மாதிரி 9000லேருந்து 12000 வரைக்கும் 225 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதேமாதிரி 12,000லேருந்து 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதேமாதிரி 15,000லேருந்து 18,000 வரைக்கும் 375 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. 18,000லேருந்து 21,000 வரைக்கும் 450 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. 21,000க்கு அபோவ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் 50,000 வரைக்கும் நமக்கு அபோவ் கிரெடிட் லைனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ HDFC பார்த்துடலாம். HDFCலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாளைக்குள்ள யூபிஐ பே லேட்டர் பயன்படுத்தினா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் எடுக்க மாட்டாங்க. 15 நாளைக்கு மேலே போனால் 28% சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறாங்க. இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது பயன்படுத்துகிறோமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. ஸோ யூபிஐ பே லேட்டர் ஆப்ஷன் இப்போ எல்லாத்துக்குமே கூகுள் பேயில் இருக்கும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஐசிசி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ 2 பேங்க் இப்போ ஆக்டிவேட்டில் இருக்குது. இந்த யூபிஐ பே லேட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.